இப்போ நியூமெரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது. விடுபட்ட எண்ணை காண வேண்டும், தவறான எண்ணை காண வேண்டும். சரியா? இப்போ மேக்ஸில் வந்து 4 தீர்க்கும் முறைகள் உள்ளன. அது ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்ட்டு, டிவைடர். ஒரு எண் வந்து தொடர் ஏறு வரிசையில் அமைந்தால் அதை கூட்டுவோம் இல்லை பெருக்குவோம். சரியா? எக்ஸாம்பிள் 1, 3, 5 இந்த மாதிரி ஏறு வரிசை கொடுத்துருக்காங்களா, இது ஒன்று கூட்டுவோம் இல்லை பெருக்குவோம். ஒரு எண் தொடர் இறங்கு வரிசையில் அமைந்தால் அதை கழிப்போம் இல்லை வகுப்போம். சரியா? எக்ஸாம்பிள் 400, 200, 100, 50 பேர். சரிங்களா? இப்போ இறங்க வரிசை கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒன்று மைனஸ் பண்ணுவாங்க இல்லை டிவைட் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமாக வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம், க்யூப் ரூட், இந்த 2 வேல்யூ இது வந்துடும். அதில் 1 to 20 வரைக்கும் நமக்கு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதே போல் கனமூலம் 1 to 15 வரைக்கும். பகா எண்கள்ன்ற என்ன? பகா எண்கள் என்றால் ஒரு ஆளோ அல்லது தன்னாலோ வகுப்பட வேண்டும். அதற்கு முதலில் 1லேருந்து 50 வரைக்கும் பகா எண்கள், 2, 3, 5, 7 இந்த மாதிரி வந்து 47 வரைக்கும் இருக்குது. சரியா? பகா எண்கள். அதில் ஃபஸ்ட்டு டே வந்து இப்போ 1, 4, 26 நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 1 வீக் வந்து நான் ஷெடியூல் இருக்கல. மேக்ஸு, ரீசனிங்கு, ஃபிசிக்ஸு, பயாலஜி, கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி வந்து நான் ஷெடியூல் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 1 வீக்கில் என்ன டாபிக் முடிச்சிருக்கோம் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ விடுபட்ட என்ன காண்க. இப்போ 6, 11, 21, 36, 56. சரியா? இதில் 6 to 11 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5. அதே போல் 11 to 20 அப்போ எவ்வளோ ஆச்சு? 10. அப்போ 21 to 36 எவ்வளோ? ப்ளஸ் 15. அப்போ 36 to 56 எவ்வளோ ஆச்சு? 20. அப்போ 5, 10, 15 இது எப்படி இது 5ஆம் வைப்பட்டில் வரக்கூடிய எண்கள் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. சரியா? 5, 10, 15 இந்த மாதிரி டிகிரிஸ் ஆகிருக்கா? இது ஒரு டைப். செகண்ட் டைப் என்னது? 1, 3, 5, 7, 9. இது இப்போ 1க்கு 3க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 2. 3க்கு 5க்கு எவ்வளவு? +2. அப்புறம் 5 to 7 +2 மெத்தடில் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அதே போல் 2, 15, 41, 80. அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ 2 to 15 எவ்வளோ? +13. 15 to 41 எவ்வளோ ஆச்சு? +26. 41 to 80 எவ்வளோ ஆச்சு? +39. 80 to 132 எவ்வளவு? 52. அடுத்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 32, 87, 332, 1235. இந்த சம் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரியா? இப்போ அடுத்த சம் பார்த்துக்கலாம். இப்போ 56, 58, 62, 70, 86, 118, 182 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து +2. 58 to 62க்கு +4. 62 to 20 +8. அப்போ இது மல்டிப்ளை இருக்குது. 2, 4, 8, 16, 26 இந்த மாதிரி மெத்தடெலாம் பாடிருக்காங்களா? அப்புறம் அடுத்த டைப் 10, 14, 28, 32, 64, 68, 132. இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கடா? கூட்டி 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 10 to 14 எவ்வளோ ஆச்சு? 10க்கும் 14க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 4. அப்போ 14 வந்துருச்சா? இங்கே 28 கொடுத்துருக்காங்க. இந்த 28 எப்படி வந்திருக்கும்? 14 × 2 28 வந்துருச்சா? அப்போ 28 இங்கே வந்துருச்சு. 28 to அப்போ 32 எவ்வளோ? +4 கூட்டியிருக்காங்க. +4 பண்ணியிருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் 2 +4 மல்டிபிள் 2 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்களா? அடுத்த டைப் இப்போ தவறான எண். இப்போ நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம இதுடணும். இப்போ 2, 3, 12, 37, 86, 167, 288. சரியா? இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க வேல்யூ. கரெக்டான ஆன்சர் 166 வருது. இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2க்கும் 3க்கு என்ன டிஃப்ரென்ஸு? +1. 3க்கும் 12க்கு எவ்வளோ ஆச்சு? 3, 12 எவ்வளோ? அப்போ 3² = 9 வந்துடுமா? அப்போ 9 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 3². அதே போல் 12க்கும் 37க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 25. அப்போ 5². அதே போல் 37க்கும் 86க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 49. அப்போ 7² எவ்வளோ? 49. அப்போ 86 to 167 எவ்வளோ ஆச்சு? அப்போ 9². அப்போ 288. அப்போ 11² 288. அப்போ நார்மலாக எவ்வளோ வரும்? 167 வராது, 166 தான் வரும்.
இங்கே 167. அப்போ தவறான எண் வந்து 166. இப்போ தவறான எண் வந்து 166 இருந்தது. இப்போ வர வேண்டியது 167. அதே மாடலில் இந்த சமம். இப்போ நம்ம புக்கில் வந்து 30 எக்ஸாமில் கொடுத்த சம்மு. இப்போ 21 அதே மாதிரி +2 +4 மெத்தடு. அடுத்த சம் வந்து சேம் -1 -b -b அந்த மாதிரி. அடுத்த டைப் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 2 6 8 16 30 54. இது எப்படி கொடுத்துருக்காங்க? 0 + 2 + 6 = 8. இப்போ 16. இது எப்படி கொடுக்குறாங்க? கூட்டி லாஸ்ட் ஆன்சர் 100 வந்திருக்கு. சரியா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கில் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நியூமெரிக் அரேஞ்ச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 1 வீக்கில் என்ன நியூமெரிக் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் கோடிங் டீகோடிங் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதே போல் OECD மேக்ஸ் இருக்குல்ல, OECD மேக்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின், இப்போ குரூப் டி, NTPC எல்லா கொஸ்டினும் வந்து நமக்கு சால்வ் பண்ணியிருக்கேன்.